வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உயிருக்கு போராடும் சூடாமணி, சாமியாரிடம் மன்றாடும் பாக்கியம், அண்ணா சீரியலின் இன்றைய எபிசோடு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நேற்றைய எபிசோடில் பாக்கியம் சித்திரத்தை சந்தித்து பல முறை திருமணம் நின்று விட்டதால் இந்த முறை திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று, ஆனால் திருமண பேச்சு எடுத்ததில் இருந்த பல தடங்குகள் வருகிறது என்பதையும் சொல்லி சித்ராவிடம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட சித்தர் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அப்படி மீறி நடந்தால் ஒரு உயிருக்கு போவதை யாராலுமே தடுக்க முடியாது என்று சொல்ல பாக்கியம் அதிர்ச்சி அடைந்து போகிறான். இந்த விஷயத்தை பாக்கியம் சிவபாலனிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று கேட்க, சிவபாலன் அம்மா அது அப்பாவோட ஐடியா, அப்பா கூட இந்த சாமியாரை நான் பல முறை பார்த்துருக்கேன், சொன்னதுமே ஓ அப்படியா, கதை சரி, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் என்கிறார். இதை எடுத்து இன்று நடப்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய சீரியலில் கல்யாணத்திற்காக ஏற்பாடுகள் நடந்து சவுந்தரபாண்டியன் மருதமனை ஏற்றிவிட அவன் சண்முகத்தை போட்டு தள்ள கத்தியை எடுக்கிறான். தாலியை எல்லாரிடமே ஆசீர்வாதம் வாங்கி வந்து வெங்கடேஷிடம் கொடுக்குறா. இதே நேரத்தில் தான் மருதப்பன் கத்தியால் குத்த வர இதை சூடாமணி பார்த்து விட்டு ஓடி வந்து கத்தி குத்த வாங்குறா. இதை எடுத்து சூடாமணி சரிந்து விழுகிறார். இதை பார்த்த பாக்கியம், ஐயோ நான் கல்யாணம் இப்போ வேண்டாம் என்று தான் சொன்னேன், சாமியார் பண்ண வேண்டாம் என்று சொன்னாரோ என்று சொல்லி கதறி அழுகிறாங்க. அப்போது சண்முகம், இதுக்குத்தான் என்னிடம் சத்தியம் வாங்கினியா என அனைவருமே கதறி அழுது கொண்டே இருக்காங்க. சூடாமணி ரத்த வெள்ளத்தில் ரத்னவிற்கு திருமணம் வைக்கும்படி சொல்லி அழுகிறா. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மருதப்பன் கீழே ஓடி வந்து சவுந்தரபாண்டியன், ஐயா சூடாமணியை போட்டு தள்ளியாச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறா. மருதப்பனை துரத்தி கொண்டு வந்த முத்துப்பாண்டியன் பார்த்து விட்டு நீ திருந்தவே மாட்டியா என்று அருகில் வர சவுந்தரபாண்டியன் காரில் ஏறி தப்பி சென்று வருகிறார். அவர்களை கொஞ்சம் தூரம் துரத்தி சென்று முத்துப்பாண்டி மீண்டும் கல்யாணம் நடக்கும் இடத்திற்கு வராங்க. அப்போது அங்கு வரும் சாமியார், நான் தான் சொன்னேன் கல்யாணம் நடந்தால் ஒரு உயிர் பலி நடக்கும் என்று, யாராவது கேட்டீங்களா என்று சொல்ல பாக்கியம் கதறி அழுதபடி எப்படியாவது சூடாமணியை காப்பாற்றுங்க என்று கதறி அழுகிறா. விதி வலியது, இனி ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க ஆசைப்படியே கல்யாணம் நடக்கட்டும், அதையாவது அவங்க பார்க்கட்டும் என்று சொல்ல அனைவருமே கதறி அழுகிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன என்பது குறித்து அரியண்ணா சீரியலை உங்கள் மறக்காமல் தொலைக்காட்சியில் பார்த்து காண தவறாங்க. தொடர்ந்து நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது விறுவிறுப்பாக இந்த சீரியலில் நம்ம பார்த்து ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.